SmileTrips.com இந்தியாவின் நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ இவங்க ஃப்ரான்ச்சைஸியை 25 லட்சத்துலேருந்தே ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியா மற்றும் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் இவங்களோட ஜாயின் பண்ணி டூரிசம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் வியட்நாமுக்கு லக்ஸூரியஸ் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க, அதுவும் தமிழ் பேசுகிற கைடோட. மேலும் விவரங்களுக்கு திரையில தெரியுற எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க. சினிமாக்காரன் வழங்கும் எஸ் வினோத்குமார் தயாரிப்பில் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் மணிகண்டன் நடிக்கும் குடும்பஸ்தன் ஜனவரி 24 முதல். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மதகஜராஜா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது இருந்த ஹீரோவும் அவருடைய 3 நண்பர்களும் இணைபிரியாத நண்பர்கள். அவங்க 3 பேர் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ஸ்கூல் பிடி வாத்தியார், என் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இந்த 4 பேருமே அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே தான் தெரியுது ஹீரோவுடைய நண்பர்கள் 2 பேர் ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலைன்னா அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அந்த பிரச்சனைக்கு யாரா காரணம்னா 2 பேருக்கும் ஒரே எதிரி தான். அந்த எதிரி யாருன்னா ஒரு பெரிய டானாக இருக்கிறான் சென்னையில். அவன் நினச்சான்னா ஒரே நாளில் முதலமைச்சரே மாற்றக்கூடிய அளவுக்கு ஆளாக இருக்கிறான். அவன் எவனாக இருந்தால் என்னடா, என் நட்புக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் களத்தில் இறங்கி அவனை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. இது ஒரு சுந்தர்சி படம். சுந்தர்சி படம்னாலே மூளையை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் போய் நம்ம படத்தை பார்க்கணும். சுந்தர்சி படம்னாலே ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கதையை எடுத்துக்குவார். அதை நம்ம படம் பார்க்கும்போதே சொல்லலாம், அடுத்தடுத்த சீன் இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற சீனை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சுந்தர்சியோட மேஜிக்கு. அதில் ஒரு காமெடி, கிளாமர், ஃபைட்டு, டான்ஸு இதை போட்டு ஃபில்லப் பண்ணுவார். அந்த மேஜிக் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ஹீரோ வில்லன் மோதல் ஆரம்பிச்சிருது. ஹீரோ வில்லன் மோதல் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லை, அதில் ஒரு பெரிய புத்திசாலித்தனமும் இல்லை. இந்த தூள் படத்து செகண்ட் ஹாஃபை பார்த்த மாதிரியே இருந்தது. ஆனால் இந்த ஹீரோயின் போர்ஷனு, காமெடி ஏரியாலாம் நல்லாவே இருந்தது. அதுலேயும் குறிப்பாக மனோபாலாவுடைய ஒரு நான் ஸ்டாப் காமெடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சரியான ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. கிளைமேக்ஸு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வழக்கமாக ஓடி முடிஞ்சிருச்சு. இந்த படம் பார்த்த அனுபவத்தை தாண்டி இந்த படம் புதுசாக ஒரு அனுபவத்தை நம்ம கொடுத்துச்சு. சுமாராக ஒரு 10-12 வருஷம் பின்னால் போய் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் அந்த டைமில் இந்த சினிமாவை பார்த்துட்டு வந்த ஒரு திருப்தியை கொடுத்துச்சு. அந்த டைம் எவ்வளோ நல்லா இருந்திருக்குது பாருங்கள். அப்போது விஷால், சந்தானம், விஜய் ஆண்டனி எல்லோரும் குட் பாய்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ விஷாலுக்கு சிஎம் ஆகணும், அமெரிக்கா ஜனாதிபதி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. வெறும் நடிப்பு மட்டும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். சந்தானம்லாம் முழு நேர காமெடியாக இருந்தார். அந்த டைமில் இருந்த ஹீரோங்களை பல பேருக்கு உயிரை கொடுத்தவரே அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனி கேட்கவே தேவையில்லை, அவர் எங்கே ஆரம்பித்து இப்போ எங்கே நின்றுருக்காரு அப்படி உங்களுக்கே தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு வருத்தமான விஷயமும் நமக்கு இருந்தது. இந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்ட பலரும் இன்றைக்கி நம்மளோட இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் மணிவண்ணன், மனோபாலா, நெல்லை சிவா, சிட்டி பாபு, செல்லத்துறை, இன்னும் சில பேர் நம்மளோட இல்லை. அது ஒரு வருத்தமாக இருந்தது. இந்த படம் பார்த்த எல்லாருமே ஃபீல் பண்ணது, சந்தானம்லாம் காமெடினாவே இருந்திருக்கலாம், என்ன மாதிரி காமெடி பாருங்கள் அப்படின்றது ஃபீல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு டைலாக் டெலிவரியோ டைமிங்கோ அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல. இந்த படம் விஷால் படம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சந்தான படம்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்தது. இந்த படம் எடுத்து ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த படத்தில் பெருசாக குறைகள்லாம் இல்லை. திரைக்கதையில் சில குறைகள் இருந்தாலும் படத்தில் பெருசாக குறைகள்லாம் இல்லை. நல்லா செலவு பண்ணி ரிச்சாக ஒரு ஸ்டாண்டர்டாக படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தவே கூட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே நம்ம பார்த்துருந்தோம்னா, இந்த படத்தில் கதையும் சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை, காமெடி மட்டும்தான் இருக்குது, விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள், இல்லைன்னா யோசிங்க அப்படி கூட நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த படத்தை தாராளமாக போய் பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போது இந்த ஸ்டாண்டர்டில் கூட ஒரு படம் வர மாட்டேங்குது. இந்த 10-12 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் ஒரு 60-65 சீன் இருந்தால் அத்தனை சீனுமா நல்லா இருக்குன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நறுக்குன்னு ஒரு 4 சீனாவது நல்லா இருக்கட்டுமே அப்படி தான் நம்ம கேட்குறோம். அந்த 4 சீனு கட்டாயமாக இந்த படத்தில் இருக்குது. தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். படத்தில் கொஞ்சம் கிளாமர்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க, என்ன ஓடிடியில் போட்டால் இந்த படம் நடு ஹாலில் ஓட தான் போகுது, எல்லோரும் உட்காந்து பார்க்க தான் போகிறோம், அதை திரையிலே பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் பாருங்கள். என்னது கிளாமர் இருக்கா அப்படின்னா யோசிக்கணுமே அப்படிங்கிறவங்க யோசித்து முடிவெடுங்க.
மற்றபடி தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு பொழுதுபோக்கு படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். Kudumbasthan starring Manigandan. Smiley Trips, your own travel company with only 25 lakhs.